ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வாழைக்காய் இருந்தால் வெறும் பஜ்ஜி மட்டுமே போடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் இப்போ வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காயை முதல்ல நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வாழைக்காயை நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுருக்க இந்த வாழைக்காயை கரெக்டாக சென்டரில் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் ஓரத்தையுமே நம்ம கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்போ ஓரத்தை கட் பண்ண பிறகு ஸ்லைஸாக சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரே மாதிரி அளவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரே சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிற, அதாவது அந்த பாதி வாழைக்காயுமே அதே மாதிரி ரெண்டு பக்கம் ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதே போல் தான் ஒரே மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வாழைக்காயை நம்ம கட் பண்ணிவிட்டு வெளியில் வைக்கக்கூடாது. அதனால் ஒரு பவுலில் நான் தண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் தண்ணியில் போடாமல் வாழைக்காயை சும்மா ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிங்கன்னா வாழைக்காய் கொஞ்சம் நேரத்தில் கருத்து போயிடும். அதுக்காக தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சைஸ்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த வாழைக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது கூட சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விடும்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வாழைக்காயை ஏற்கனவே நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டதுனால வாழைக்காய் நல்ல ஈரப்பதமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, முட்டையுமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதில் தண்ணி சேர்க்க வேணாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சால் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. ஸ்பூனால் 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம 10 நிமிஷம் கழித்து இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டாச்சு. நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க அந்த வாழைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை சேர்க்கும்போது நிறைய பபிள்ஸ் வரும். ஆனால் வாழைக்காய் வெந்து வர வர பபிள்ஸ் குறைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ முன்னாடி இருந்ததுக்கு பபிள்ஸ் குறைவாயிருச்சு. அதே போல் பக்கத்தில் வாழைக்காய் சேர்த்தாலுமே எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு தான் வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம மெதுவாக அப்படியே எடுத்து இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் தான் மாற்றி போட்டு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வெந்து வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ மெல்ல பபிள்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவே குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்து வந்தோடனே இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கலாம். அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. வாழைக்காய் வாங்கினா எப்போதுமே பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.